Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னையிலேருந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக என்ன அப்படின்னா சைக்காலஜியில் கிராமர் டாபிக்ஸ் வந்து மொத்தம் நமக்கு 7 கவர் ஆகுது. ஓகேங்களா? அந்த கிராமர் டாபிக்ஸ்லேருந்து நமக்கு 10 கொஷின்ஸ் வந்து எப்போவுமே வரும். ஸோ 10 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக. ஸோ அதை தான் நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸாக கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கிராமர் டாபிக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கான ஸ்பெசிஃபிக் டாபிக்குள்ளே உள்ளே போயிடலாம். ஓகேங்களா? கிராமர் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கொஷின் டேக்ஸ், அதுலேருந்து 1 மார்க்குக்கு வருது. செகண்ட் ஒன் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ், அதுலேருந்தும் 1 மார்க்குக்கு வருது. அடுத்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் 2 மார்க்குக்கு வருது. அடுத்து ஹோமோஃபோன்ஸ் 1 மார்க்குக்கு வருது. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மொத்தம் 3 மார்க்ஸ்க்கு வருது. அடுத்து சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் 1 மார்க்குக்கு வருது. 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் 1 மார்க்குக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தம் இந்த 7 டாபிக்ஸுமே நீங்கள் கிராமரில் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே அந்த 10 மார்க்ஸுமே வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் டெய்லியுமே ஒவ்வொரு கிராமர் டாபிக்ஸும் கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போட போகிறோம். அதோட சைக்காலஜி டோட்டலி நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெய்லியும் நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். ஷார்ப்பாக 10 o'clock நமக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நமக்கு டெய்லி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ 10 o'clockலாம் நம்ம வீடியோ வந்து வந்துடும். ஸோ நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஈஸியாக உங்களால் வந்து மார்க்ஸ் வாங்க முடியும். ஓகேங்களா? இன்றைக்கான ஸ்பெசிஃபிக் டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஏன்னா இதுலேருந்து மொத்தம் நமக்கு 3 மார்க்ஸ் வருது. இதை நம்ம டோட்டலாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியான டாபிக் தான். ஈஸியாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் 3 மார்க்ஸ் வந்து இதுலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பேசிக்காக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னா, த வேர்ட்ஸ் யூஸ்ட் இன் சென்டென்ஸ் ஆர் கால்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒரு சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மொத்தம் நமக்கு 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நமக்கு கவர் ஆகுது. என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நவுன், அடுத்து ப்ரொனவுன், அடுத்து அட்ஜெக்டிவ், அடுத்து வேர்ப், அடுத்து அட்வர்ப், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். இந்த 8 டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா நவுன். நவுன் அப்படிங்கிறது ஒரு நேமிங் வேர்ட், அவ்வளோதான். நவுன் அப்படின்றது ஒரு நேமிங் வேர்ட். இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா இதுதான் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக சில வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸை தான் நான் கீவேர்ட்ஸில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம ஈஸியாக உங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக அந்த கீவேர்ட்ஸ்ன்னு கொடுத்து தனியாக எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நவுன் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு நேமிங் வேர்ட், அவ்வளோதான். கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, என்னென்னலாம் வந்தால் இது நவுன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை குறிக்கிறதா இருக்கணும், இன்னொன்று அனிமல், இன்னொன்று பிளேஸ், இன்னொன்று திங்ஸ். ஓகேங்களா? ஸோ பர்சன், அனிமல், பிளேஸ், திங்ஸ் இது எல்லாத்தையுமே குறிச்சிச்சு அப்படின்னா இதை நம்ம நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா லிவ் இன் அமெரிக்கா. ராஜா லிவ் இன் அமெரிக்கா. இதில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பர்சன் நேம் வந்திருக்கு. ராஜா அப்படின்றது ஒரு பர்சன், அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ இது வந்து நவுன். ஓகேங்களா? அடுத்து இதில் நவுன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரேபிட்ஸ் ஈட் கேரட்ஸ். ரேபிட்ஸ் அப்படிங்கிறது அனிமல். ஸோ ஒரு அனிமல் நேம் வந்துச்சு அப்படின்னாலும் அது நவுன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது டெலிவிஷன் இஸ் வெரி பிக். ஒரு திங்ஸை குறிக்கக்கூடியதும் நவுன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே டெலிவிஷன் அப்படிங்கிறது ஒரு திங்ஸு. ஸோ இதுவும் வந்து நவுன். ஓகேங்களா? செகண்ட் டைப் அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு டெஸ்கிரைபிங் வேர்ட், அவ்வளோதான். அதிகமான இன்ஃபர்மேஷனை, நவுனை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது ஒரு டெஸ்கிரைபிங் வேர்ட். அது மட்டும் இல்லாமல் நவுனை பற்றின இன்ஃபர்மேஷன் அதிகமாக கொடுக்கக்கூடியது தான் நம்ம அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அட்ஜெக்டிவும் நவுனும் கம்பைன் ஆகி வரும். ஓகேங்களா? அட்ஜெக்டிவும் நவுனும் கம்பைன் ஆகி வரும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஒரு லிங்கிங் வேர்போட சேர்த்து அட்ஜெக்டிவ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்கிங் வேர்ப் அப்படின்னா, வேர்ப் அப்படின்றது நம்ம கீழே வரக்கூடிய டைப்பில் பார்க்கலாம். ஸோ நான் சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். பேசிக்காக என்ன அப்படின்னா, இஸ்ஸு, வாஸு, ஆறு இது எல்லாத்தையும் தான் நம்ம வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது வேர்ப் அப்படிங்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயல். அப்போ இங்கே வந்து நமக்கு எப்படி வருது அப்படின்னா, ஒரு லிங்கிங் வேர்போட அட்ஜெக்டிவ் சேர்ந்து வந்துச்சுன்னா, ஸோ அப்போ 2 டைப்பில் வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் ப்ரெசென்ட் ஆகுது. இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். டைப் 1க்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் 1ல் ஆங்க்ரி பேர்ட்.
அதாவது அட்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் அட்ஜெக்டிவ்னா ஃபஸ்ட்டு என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இது ஒரு டெஸ்கிரைபிங் வேர்ட்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஆங்க்ரி பேர்ட் அப்படின்னா அந்த பேர்ட் எப்படி இருக்குது? ஆங்க்ரியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து குட் கேர்ள் அப்படின்னா அந்த கேர்ள் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பேட் பாய் அப்படின்னா அந்த பாய் ரொம்ப கெட்ட பையன் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இப்போ என்னைய பற்றி நான் வந்து டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. ஓகேவா? அந்த பையன் இப்படி இருக்கான், அந்த பொருள் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டெஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது தான், அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த பேர்ட் எப்படி இருக்குது? ஆங்க்ரியாக இருக்குது. அப்போ அந்த ஆங்க்ரின்னு யூஸ் பண்ணுறோம்ல, அதுதான் நமக்கு இங்கே அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம டெஸ்கிரைபிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒருத்தரை பற்றி நம்ம டெஸ்கிரைப் பண்ணக்கூடியதை தான் நம்ம வந்து அட்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இங்கே நமக்கு அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா ஆங்க்ரி, குட், பேட், இது எல்லாமே. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு டைப். சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா டைப் 2. டைப் 2ல் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு லிங்கிங் வேர்போட அட்ஜெக்டிவ் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. த பேர்ட் இஸ் ஆங்க்ரி. இப்போ ஆங்க்ரிங்கிறது நமக்கு என்ன? அட்ஜெக்டிவ் நமக்கு தெரியும். ஓகேவா? அந்த பேர்ட் எப்படி இருக்குது? ஆங்க்ரியாக இருக்குது. அங்கே இங்கே லிங்கிங் வேர்டு என்ன அப்படின்னா இஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ த வேர்ட் இஸ் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லி ஒரு லிங்கிங் வேர்போட வந்திருக்கு இல்லையா? இது செகண்ட் டைப். அடுத்து கண்ணன் இஸ் அ டால் பாய். கண்ணன் அப்படின்றவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான். அப்போ இஸ் அப்படிங்கிறது நமக்கு அங்கே லிங்கிங் வேர்ட், டால் அப்படின்றது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நவுன் வந்து பார்த்தோம். அதே போல் அட்ஜெக்டிவ் ரொம்ப சிம்பிள். அடுத்து என்னன்னு பார்ப்போம். தேர்ட் டைப் ப்ரொனவுன். தேர்ட் டைப் என்ன அப்படின்னா இட் ரீப்ளேசஸ் த நவுன். அதாவது ப்ரொனவுன் அப்படிங்கிறது நவுன் இருக்கக்கூடிய பிளேஸை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ரிப்பீட்டடாக வரக்கூடிய நவுனை எடுத்துகிட்டு நம்ம அந்த இடத்துல ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்ம ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா ரொம்பவே ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வரணும் ப்ரொனவுன்ஸில் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஹீ, ஷீ, வி, தே, யூ, இது எல்லாமே வந்து கம்பைன் ஆகி வரக்கூடியதான் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் லண்டன். லண்டன் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். சரியா? எனக்கு லண்டன் பிடிக்கும். லண்டன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொனவுன் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நமக்கு லண்டன், லண்டன்னு 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொனவுனை இது வந்து நவுன் தானே. லண்டன் அப்படிங்கிறது என்னது? ஒரு பிளேஸ். பிளேஸை குறிக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி? நவுன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பர்சன், பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது நவுன் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த இடத்துல லண்டன், லண்டன் அப்படின்றது ரெண்டுமே பிளேஸ் தான். ஒரே நேரத்தில் ஒரு நவுன் வந்திருக்கு. இப்போ ஒரு நவுனை வச்சுட்டு ஒரு நவுனை மட்டும் நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஐ லவ் லண்டன், இட் இஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். அப்போது ஒரு நவுனை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சா? அதுதான் அந்த இட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்களா? இதை தான் நம்ம வந்து ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஐ, ஹீ, ஷீ, வாஸ், இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ஐ எம் கோயிங் டு டெம்பிள். இதில் ஐ அப்படின்றது தான் நமக்கு ப்ரொனவுன். அடுத்து ஷீ இஸ் அ பிரிட்டி கேர்ள். அவள் ஒரு அழகான பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷீ. அடுத்து ஹீ இஸ் ரன்னிங் ஃபாஸ்ட். அவன் வேகமாக ஓடுறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ஹீ அப்படிங்கிறது ப்ரொனவுன். அடுத்து வி கேன் லிஃப்ட் திஸ் ஸ்டோன். ஓகேங்களா? இதில் வி அப்படின்றது ப்ரொனவுன். அடுத்து யூ ஆர் ஆல் வேஸ்டிங் யுவர் டைம். உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூ அப்படிங்கிறது ப்ரொனவுன். அடுத்து தே, அவங்க விசிட்டட் பெங்களூர். அவங்க பெங்களூரை விசிட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தே அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரொனவுன். ஓகேங்களா? இப்போ ப்ரொனவுன்னா என்னென்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். நாலாவது டைப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ப். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இட் இஸ் அ ஆக்ஷன் வேர்டு. ஒரு செய்யக்கூடிய ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு, அவ்வளோதான். இதில் என்ன அப்படின்னா இதுவும் 2 பிரான்ச்சஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா சம்படி இஸ் டூயிங் சம்திங். அதாவது யாராச்சும் ஒரு பர்சன் ஏதாச்சும் ஒரு செயலை செய்கிறது. அப்படி இல்லைன்னா தானாகவே ஒரு செயல் வந்து நடக்கிறது. ஓகேவா? ஒரு ஸ்டேட் அதாவது என்னென்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம வேர்பை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் ஃபஸ்ட்டு டைப்பு நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, செய்யக்கூடிய செயல் அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன சொன்னோம் அப்படின்னா யாராச்சும் ஏதாவது ஒரு செயலை செய்கிறது, அதை வேர்ப் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மீரா இஸ் ஈட்டிங். மீரா என்ன பண்ணுறா? சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சாப்பிட்றது அப்படின்றதான் நமக்கு இந்த இடத்துல வேர்ப். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ராஜா இஸ் பிளேயிங். ராஜா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா
ராஜா அப்படின்ற பையன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? அந்த பிளேயிங் அப்படின்ற அந்த செய்யக்கூடிய செயல் தான் நமக்கு இந்த இடத்துல வேர்ப். அடுத்து என்னென்னா செகண்ட் டைப். இன்னொரு டைப் என்ன பார்த்துருந்தோம், அதுவாகவே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல நமக்கு வேர்ப் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரைனிங். ஓகேவா? இட் இஸ் ரெய்னிங். அந்த இடத்துல மழை பெய்யுது. இது வந்து ஒருத்தர்னால செய்யப்படுற செயல் கிடையாது. தன்னைத்தானே இயற்கை மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு செயல். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து இந்தியா ஓன் த வார். ஸோ இந்த மாதிரி இந்தியா வந்து வாரை வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். ஒரு ஸ்டேட், அவ்வளோதான். நமக்கு வந்து தெரியாது யார் வின் பண்ணா, அந்த மாதிரி வந்து நமக்கு இந்த இடத்துல கொஸ்டின் ரைஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதுதான் வந்து செகண்ட் டைப். ஓகேங்களா? வேர்ப் அப்படின்றது நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஒருத்தர் செய்யக்கூடிய செயலை குறிக்கிறதா இருக்கும், அதாவது ஆக்ஷன் வேர்ட். அடுத்து என்ன அப்படின்னா, இன்னொன்று அதுவாகவே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும், அது இட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது வேர்ப் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வேர்ப்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து போகலாம். அடுத்து ஃபிஃப்த் டைப் என்ன அப்படின்னா அட்வர்ப். நம்ம இப்போ தான் வேர்ப் பார்த்தோம். ஸோ வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்ட்னு பார்த்துட்டோம். இது என்ன அப்படின்னா அந்த வேர்பை டெஸ்கிரைப் பண்ணி வரக்கூடியதான் அட்வர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ், எப்படி வந்து ஒரு பர்சன் வந்து இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்றது. அடுத்து வந்து ஹவ் ஆஃபன், எத்தனை டைம் நடக்குது, வென், எப்போ, வேர், எங்கே. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து கவர் ஆகி வர்றது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட் தான் அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அன்பு ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி. இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு சம்படி டஸ் சம்திங், யாராச்சும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அப்போது அன்பு அப்படின்றவன் என்ன பண்ணுறான்னா இங்கிலீஷை ஃப்ளூயன்ஸாக பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த இடத்துல என்ன நமக்கு வருது, ஃப்ளூயன்ட்லி அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நம்ம ஈஸியாக இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் கவர் பண்ண முடியும். பாருங்களேன், இப்போ அன்பு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு பர்சனை குறிக்குது. ஸோ நவுன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வேர்ப், அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான், பேசிகிட்டு இருக்கான். ஃப்ளூயன்ட்லி அப்படிங்கிறது நமக்கு அட்வர்ப் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வென் அப்படின்ற கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அட்வர்ப் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே சமயத்தில் வேர், இந்த இடத்துல அதே போல் ஹவ் ஆஃபன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கீனு கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை பாருங்கள். ஹவ் ஆஃபன் வி கோ டு ஃபிலிம்ஸ் ரேர்லி அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வி ரேர்லி கோ டு ஃபிலிம்ஸ், நாங்கள் வந்து ரொம்பவே அரிதாக தான் நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு போவோம் அப்படின்றது தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பட் இங்கே எப்படி கொஷின் ரைஸ் ஆகிருக்கு, ஹவ் ஆஃபன் அப்படின்ற அந்த கொஷின் இந்த மாதிரி தான் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போது அட்வர்ப்னா என்ன அப்படின்னு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்ப்போம். ஆறாவது டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிப்போசிஷன். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நவுனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லும். ஓகேவா? ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது நவுனுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லும். அதே சமயத்தில் நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பையும் சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து நமக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது தான் எப்போவுமே கிராமர் வந்து புரியும். ஓகேங்களா? அடுத்து இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதில் கீவேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரிப்போசிஷன்னா வந்து நம்ம என்னென்னு தெரியணும். அப்போ அதுக்கான ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம். என்ன அப்படின்னா, த புக் இஸ் ஆன் த டேபிள். அப்போது இந்த புக்கு டேபிளுக்கு மேலே இருக்குது. ஆன் அப்படின்றதான் இந்த இடத்துல நமக்கு ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? ஆன், அண்டர், இது எல்லாமே, பிஹைண்ட், இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரிப்போசிஷன் தான். ஓகேங்களா? த கேட் இஸ் அண்டர் த கபோர்ட், கேட்டு கபோர்டுக்கு அடியில் இருக்குது அப்படிங்கும் போது இந்த அண்டர் அப்படின்றது தான் நமக்கு ப்ரிப்போசிஷன். இப்போ ப்ரிப்போசிஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா ஒரு 3-4 டாபிக்ஸ் மாதிரி வந்து நமக்கு கவர் ஆகுது. என்ன அப்படின்னா, ஒன்று டெஸ்டினேஷன், அது எப்படி வருது அப்படின்றதையும் நான் வந்து கீழே எக்ஸாம்பிள்ஸில் சொல்கிறேன். அடுத்து டைமை குறித்து வரும், அடுத்து மூமெண்ட்ஸை குறித்து வரும், இன்னொன்று பிளேசஸை குறித்து வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன். ஸோ இதில் என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஷீ லைக்ஸ் கோயிங் டு சர்ச். டெஸ்டினேஷன் அப்படின்றதுனா அவளுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்கும், அவ்வளோதான் அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அவளுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு பிடிக்கும் போல இருக்குது அப்படின்னு நம்ம டெஸ்டே பண்ணி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டைரக்ஷன் அப்படின்னா, கமலா இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த சர்ச், அவள் சர்ச்சை நோக்கி போய்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது இந்த டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதா இந்த இடத்துல டைரக்ஷனும் குறிக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா டைமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஐ ஃபினிஷ் மை ஒர்க் அட் 9 PM. அந்த 9 PM அட் 9 PM அப்படின்றதான் நமக்கு இந்த இடத்துல வந்து டைமை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்வால்வ் ஆகியும் வரும் அப்படின்றதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா?
அடுத்தது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் அப்படிங்கிறது இது ஒரு ஜாயினிங் வேர்டு, அவ்வளோதான். 2 சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த 2 சென்டென்ஸையும் எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கான கன்ஜங்ஷன் வேர்டு. ஸோ கன்ஜங்ஷனுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் அப்போ வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டு, அடுத்து பட், ஸோ, இல்லைனா பிகாஸ், இன்னும் நிறையா இருக்குது ஓகேங்களா, ஆர், பிகாஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு திரும்ப திரும்ப யூஸ் ஆகக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பாலு இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய், ஹீ இஸ் லேசி. ஓகேவா, அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், பாலு இஸ் அன் இன்டெலிஜென்ட் பாய் பட் ஹீ இஸ் லேசி. சரியா, அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான், ஆனால் அவன் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கன்ஜங்ஷன் யூஸ் ஆகிருக்குன்னா பட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீ வாஸ் இல், ஹீ டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம் இந்த ஃபுல் ஸ்டாப் கிட்ட அப்படின்னா ஹீ வாஸ் இல், அந்த ஹீ அப்படின்றது நமக்கு திரும்ப தேவையில்ல. அண்ட் ஸோ ஹீ டிட் நாட் அட்டெண்ட் த கிளாஸ். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல அது அப்படியே கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகுது, அவ்வளோதான். அந்த இடத்துல கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, ஸோ ஹீ வாஸ் இல் அப்படின்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவன் கிளாஸை அட்டன் பண்ணலை. அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து தொடர்ச்சியாக இல்லை இல்லைங்களா, ஸோ ஃபுல் ஸ்டாப் கொடுத்து நமக்கு கட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த இடத்துல நம்ம என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அண்ட் அப்படின்ற கன்ஜங்ஷன் நம்ம தொடர்ச்சியாக வரதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் கன்ஜங்ஷன். அடுத்து இன்டர்ஜெங்ஷன். இன்டர்ஜெங்ஷன் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு டைப்பு. என்ன அப்படின்னா இது ஒரு நம்மளோட இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது, அவ்வளோதான். ஸோ கீவேர்ட்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஊப்ஸ், வாவ், எம்மி, அதாவது நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டாலோ இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாலோ அந்த இடத்துல நம்ம சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். வாவ், இப்படி இருக்கா, அப்படி இப்படின்னு நம்ம வந்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி சில வேர்ட்ஸ் வரக்கூடியதான் இன்டர்ஜெங்ஷன். ஸோ அது ஆனால் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சில இருக்குது இல்லையா. ஸோ அது என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோன்னா ஹுரே, வி ஹாவ் ஓன், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சொல்கிறாங்க. ஓகேவா, அலாஸ், ஹீ இஸ் டெட். ஸோ அவங்க ஹீ இஸ் டெட், அவர் இறந்துட்டாரு அப்படின்றத வந்து அப்படி சொல்கிறாங்க. ஹா, ஹாவ் தே கான், காணோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஹா அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நிறையா எமோஷ்னல் வேர்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 8 டைப்புமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து சில கொஷின்ஸ் வந்து நான் கேட்குறேன், அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகேங்களா, கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட் கொஷின், ஷீலா லிவ்ஸ் இன் நியூயார்க். ஸோ நானே வந்து போல்ட் பண்ணியிருக்கேன், இது என்னென்ன, இதில் என்ன ப்ரெசென்ட்டாக இருக்குது, நவுனா, அட்வர்பா, ப்ரொனவுனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, செகண்ட் கொஷின், ஐ ரீச்டு ஸ்கூல். தேர்ட் கொஷின், நந்தினி ஸ்டாண்ட் பிஹைண்ட்ஸ் மீ. அடுத்து ஃபோர்த் கொஷின், வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து வந்து நான் எடுக்கிறதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை இது வந்து புரியல, இதை வேறு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து நமக்கு 10 o'clock நம்மளோட வீடியோ வந்து போடுவோம். ஓகேங்களா, ரெகுலராக 10 o'clock நம்மளோட வீடியோ வந்து வரும். ஸோ இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம வந்து சைக்காலஜி, கிராமர் எல்லாமே வந்து நம்ம மொத்தமாக முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஸோ வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியல, அந்த மாதிரி இருந்துச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆன்சர் போட்டுருங்க, அதுக்கப்புறமேட்டு தாராளமாக உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து போடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.